அன்பான உறவுகளுக்கு என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, நிறைய குழந்தைங்க அதிகம் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நான் என் கண்ணுபட நான் பார்த்துருக்கேன். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு நாட்டு வைத்தியம் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேசாத குழந்தைகள் கூட நல்லா பேசுவாங்க. சரிங்களா? அது வில்லேஜில் இருக்கவங்களுக்கு, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அது சொல்ல தேவையில்லை. இந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. சரிங்களா? அது எப்படின்னா, சிட்டியில் இருக்கவங்க இப்போ வில்லேஜ்லனா குழந்தைங்க நாலா பக்கமும் போய் விளையாடுவாங்க. அப்போ குழந்தைங்க பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த சிட்டியில் இருக்கவங்க வீட்டுக்குள்ளேயே, அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கிற இடத்துல வீட்டில் ஒர்க் இருக்கும். ஒர்க்லேயே மைண்டு போகும். அப்போ குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இருக்காது. அப்போ விட்டுருவாங்க. அது பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுருவாங்க. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேசாத குழந்தைகளும் இது வரைக்கும் போனது போகட்டும். அதாவது எப்படின்னா, பேசாத குழந்தைகள் விட்டுருவோம். இனிமே வரக்கூடிய தலைமுறைக்கு நான் சின்னதாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன். அது வேறு எதுவும் இல்லை. மயில் இறகு இருக்குது பாருங்கள். மயில் இறகை நல்ல விளக்கு இருக்குல்ல, சாமிக்கு பொருத்துவோம்ல விளக்கு, அந்த விளக்கில் அந்த மயில் இறகு அந்த நுனி இருக்குது பாருங்கள். அந்த நுனின்னா அந்த இறகு இருக்கிற பக்கம் இல்லை, இந்த பக்கத்து இந்த மூலையில் உருவி எடுப்போம் பாருங்கள். மயிலேருந்து உருகி எடுப்போம்ல, அந்த அந்த தண்டு மாதிரி ஒரு இருக்கும் பாருங்கள். அதை என்ன பண்ணணும், இந்த நல்ல விளக்கு இருக்குல்ல, வீட்டில் சாமி பொழுத்துவோம்ல விளக்குக்கு, அந்த விளக்கில் சுட்டு அந்த சாம்பல் இருக்குது பாருங்கள். அந்த சாம்பலை நம்ம நாட்டு தேன், ஒரிஜினல் தேன், அந்த தேனில் மிக்ஸ் பண்ணி உங்கள் குழந்தையாக இருக்கையிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நல்ல விளக்கில் அந்த மயிலிறகு தண்டை சுட்டு அந்த தேன் இருக்குது பாருங்கள், அந்த சுட்ட அந்த மயிலிறகோட சாம்பல் இருக்குல்ல, சாம்பலை எடுத்து அந்த தேனில் மிக்ஸ் பண்ணி அந்த குழந்தையோட நடுநாக்கில் தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூவாக போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட நாக்கு நல்லா சுழண்டு நல்லா அழகாக சீக்கிரமாக பேசிடுவாங்க. ஏன்னா இது என்னோடய அனுபவபூர்வமாக நான் நல்ல ரிசல்ட் பார்த்துருக்கேன். என்னோடய குழந்தைங்களுக்கும் நான் அதை தான் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் இப்போ நிறைய குழந்தைங்க பேசாமல் இருப்பாங்க. என் குழந்தை இப்போ அது கூட இல்லை. இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையே பாருங்கள், நிறைய குழந்தைங்க பேசலன்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க குழந்தைங்களோட குழந்தைங்களா விளையாடுறப்ப மற்ற குழந்தைங்க பேசுகிறத பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது இல்லாமல் நாங்களும் பேசுகிறதுக்கு அந்த குழந்தைய பேச வைக்கிற மாதிரிக்கு நாங்களும் நல்லா அந்த குழந்தைக்கு பேச்சு கொடுத்து அந்த குழந்தைங்கள நான் 2-3 குழந்தைங்க அந்த மாதிரி வந்த குழந்தைங்கள நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மாதிரி பேச வச்சு நாங்கள் ஸ்கூலை விட்டு வேறு வெளி இதுக்கு போய் படிக்க போயிட்டாங்க. அதனால் இப்போ நீங்கள் வீட்டில் சிட்டியில் இருக்கவங்க நிறைய குழந்தைங்க என் குழந்தை பேச மாட்டேங்குது, ஆ ஊ அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது அப்படின்னு இருக்க குழந்தைங்களுக்கு தான் இந்த சின்னதாக ஒரு டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை. மயிலிறகுல அந்த தண்டு பகுதி, அதாவது இறகு இருக்கிற பக்கம் இல்லை, அந்த தண்டு இருக்கிற பக்கத்தை நல்ல விளக்கில் சுட்டு அந்த சாம்பலை நல்ல நாட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி உங்கள் குழந்தையாக இருக்கையிலேயே அந்த நடுநாக்கில் ஒரு வாரம் அப்படியே லைட்டாக டெய்லி ரொம்பலாம் வேணாம், சும்மா துள்ளூண்டு அதை இது பண்ணி மிக்ஸ் பண்ணி நடுநாக்கில் வச்சிங்கன்னா உங்கள் குழந்தை சீக்கிரம் பேசிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா அந்த குழந்தை இப்படி பேசலன்னு சொல்கிறாங்களே. நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சரி நான் ஒரு வீடியோவாக போட்டு இந்த விஷயத்தை சொல்லலான்னு உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன்.
இனி வர்ற வீடியோ நான் குழந்தைகள் சம்மந்தமான வீடியோவை தான் நான் அதையும் போடுவேன். நான் அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும், ஏன்னா என்னோடய வீடியோ வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி, அதாவது ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு மெயினாக பயன்படக்கூடிய வீடியோவாக தான் நான் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி யாரும் பேசாத குழந்தைகள்லாம் இருக்கிற வீடு இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க வந்துட்டு என்னோடய வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க பார்த்து இதை வந்து பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் ரிசல்ட்டை அனுபவிச்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களோட கமெண்டுக்காக நான் வந்து காத்துக்கிட்டுருக்கேன். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து குழந்தைங்க சம்மந்தமான ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு புதிராக நான் சொல்லலான் இருக்கேன். என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்கள் அனைவரையும் நம்பி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் எல்லோரும் தான் என்னை வந்து கை தூக்கி விடணும். அதனால் என்னோடய வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கும் சப்ஸ்கிரைப்புக்காக நான் வந்து காத்துட்ருக்கேன். தேங்க்யூ.